ஆவியோடும் கருத்தோடும் ஜெபிக்கிறோமா என்பது சரியான ஒரு கேள்விக்குரிய விஷயமாக இருக்கிறது. ஜெபத்தை பற்றி நம்ம சபைக்கு தெரியாத உண்மைகள் கிடையாது. நம்முடைய ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் வேணும்னா நல்ல ஆயத்தம் தேவை. அந்த ஆயத்தம்ங்கிற அந்த எல்லைக்குள்ளாக தான் கடவுளோடு பழகணும். இப்போ நாக்கில் பிரச்சனை இருந்துச்சு, ஜெபம் பண்ணவுடனே பேச முடியுது, சாப்பிட முடியுதுன்னு சகோதரி சொன்னாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உறுப்பில் பிரச்சனை இருந்தாலும் பிரச்சனை தான். பேச தெரியலன்னு சொல்கிற நம்ம செய்கிற ஒரு பெரிய அபத்தமான ஒரு விஷயம், இல்லைன்னா அராஜகமான ஒரு விஷயம். கடவுளோடு தான் பேச தெரியலங்கிற புகார். ஆனால் மற்ற நேரத்தில் எல்லாரோடும் எல்லா விஷயத்தை பற்றியும் நம்ம வாயில் போட்டு மென்று தான் துப்புறோம். அதை நம்மளால் ஒத்துக்கவே முடியல. அதுக்கு நாம் சரியான ஒரு கவனம் செலுத்தி அதுக்கு நாம் பொறுப்பேற்றுக்கொள்கிறது இல்லை. இதெல்லாம் நம்முடைய பலனையும் நம்முடைய திறமையையும் நாசம் பண்ணுற விஷயம். நம்ம எவ்வளோ தான் ஆசைப்பட்டாலும் அதிர்ஷ்டம் இருக்குது, ஆசை இருக்குது தாசல் பண்ண, அதிர்ஷ்டம் இருக்குது கழுத மேய்க்கங்கிற மாதிரி நம்முடைய இந்த ஆயத்தமின்மையினாலே நாம் இழந்து கொண்டே இருக்கிறோம். செயல் திறனற்று போகிறோம், செய்ய தெரியாமல் போகுது. சில விஷயங்களெல்லாம் நீங்கள் செய்யாமே விட்டு பாருங்கள், சரியாகவே வராது. இப்போ எனக்கு இது வேடிக்கையாக இருக்கும். இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே இருக்கும், ஒரு 10 டேஸ்க்கு மேலே ஃப்ரிட்ஜில் தயிர் இருக்கும். திடீர்னு எடுத்தோன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி லைட்டாக புளிப்பு வாடை இருந்துச்சு. ஐயோ என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்னு. சரி இன்றைக்கி மோர் குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு வச்சேன். மோர் குழம்பு நல்லா வைக்க தான் தெரியும், ஆனால் வைக்கவே இல்லை. எவ்வளோ காலமாக வைக்கல, quite a long years, probably quite a long time. மோர் குழம்பு வச்சுருக்கேன், ஆயில் வைக்க எனக்கே சைக்கிள். அதான் சாப்பிடணும். அது சாப்பிடணும், இல்லை வேறு என்னதை யோசிக்கணும். புரியுதா உங்களுக்கு? என்னடா குழம்பு வச்சோம் நீத்து போயிடுச்சே, ஒரு மாதிரி மாதிரி பிரிஞ்சிடுச்சே அப்படின்னு. எங்கே மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னு தெரியல. மிஸ்டேக் ஆகிருக்கும், எதுலையாவது ஒன்று மிஸ்டேக் ஆகிருக்கும். எதை முன்னாடி போடுறது, எதை பின்னாடி போடுறது, எதை எப்போ சூடு வைக்கணும் என்னன்னு தெரியல. ஸோ இட்ஸ் நாட் ரியலி இன் டெக்ஸ்சர். நல்லா குழன்னு இருக்கும். 2-3 நாள் கூட சுட வச்சு சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் இட் இஸ் கான் ராங். கொஞ்சம் பெருமை விட்டுட்டு தங்கச்சிக்கிட்ட என்னடி இது என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டிருக்கலாம். அதுவும் கேட்குறதுக்கு மனசு இல்லை. என்னடா அவனுக்கு தெரியாதா அப்படின்பா. சரியா? இது ஒரு அல்பமான எக்ஸாம்பிள். ஜபத்தில் நமக்கு இருக்கிற அந்த பெருமை, அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ், அது நம்முடைய கூர்மையை, நம்முடைய தேவனிடத்திலிருந்து பதில் பெறக்கூடிய அனுகூலத்தை நாசம் பண்ணிடுது. எனக்கு அது ரொம்ப வேலை செஞ்சிட்டே தான் இருக்குது. ஏன் அது முடிஞ்சிருச்சா அப்படின்னு யோசித்தா ஏன் முடியலன்னா, பேச வேண்டியது தானாகவே வரும்னு பாஸ்டர் தேவதாஸ் நமக்கு அந்த இவாஞ்சலிசத்தில் சொல்லி கொடுத்தாரு. இது வேத வாக்கியம் கிடையாது, இருந்தாலும் நம்ம பேச்சை நிறுத்திக்கவா செய்கிறோம்? பர்சனல் டாக், ஃப்ரெண்ட்ஷிப் டாக், எல்லா விதமான பேச்சையும் நாம் நிறுத்திக்கவா செய்கிறோம்? நமக்குள்ளே நம்ம ஆத்மாவோடு பேசிக்கிறோம், புலம்புறோம். ஏதாவது அப்படி புலம்புறதுல கூட கருத்தாக புலம்ப தெரியுதா? கோர்வையாக புலம்ப தெரியுதா? ஒரு பிணைப்போடு புலம்ப தெரியுதா? இல்லை. ஸோ இதெல்லாம் இவ்வளோ நம்மளை சுற்றி நம்ம ஆயத்தத்தை கெடுக்குது, இல்லை இருக்கிற ஆயத்தத்தை பிரயோஜனமற்றதாக்குது. அப்போது
150 சங்கீதத்தில் இருக்கிறதை நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல முடியாது. நான் எடுத்ததே ஒரு 25 சங்கீதம் தான். அவ்வளோவுமே என்னால் நிச்சயமாக சொல்ல இந்த ஒரு பக்கத்தை சொல்கிறதுக்கே எனக்கு பத்தாது. கிட்டத்தட்ட நாங்கள் 5 சங்கீதம் வரைக்கும் இல்லை 7 சங்கீதம் வரைக்கும் ஆமாம் 7ஆம் சங்கீதத்துலேருந்து வாசிப்போம். அது வரைக்கும் நீங்கள் வரல எல்லோரும். வந்தவங்க இந்த ஜெபத்துக்கு வரவங்க அதை கேட்டாங்க. 7ஆம் சங்கீதத்திலேருந்து சங்கீதக்காரர்கள் ஜெபித்ததை நாம் வேகமாக அந்த குறிப்பெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. எக்ஸ்கியூஸ் மீ. ஏழாம் அதிகாரம் 1ஆம் வசனம். பென்யமீன் ஆகிய கூஷ் என்பவனுடைய வார்த்தைகள் நிமித்தம் தாவீது கர்த்தரை நோக்கி பாடின சிகாயோன் என்னும் சங்கீதம் என்று பார்க்குறோம். ஸோ கூஷ் என்பவன் தாவீது வைத்தறிச்சலை கொட்டிக்கிட்டான். இப்போ நம்ம கடவுளோட பேசுகிறதுக்கு தருணங்கள் வேணும், தருணங்கள் ஏற்படுத்திக்கணும். தருணங்கள் ஏற்படுத்தப்படுகிறது. அதனால் எல்லா தருணமும் ஒரே மாதிரி தருணம் இல்லை. நமக்கு வர எல்லா நோயும் ஒரே மாதிரி நோய் இல்லை. நமக்கு வர நெருக்கடி எல்லா விதமான ஒரே மாதிரி நெருக்கடி கிடையாது. ஸோ அந்த நேரத்தில் அந்த சமயத்துக்கேற்ற புத்தியோடு கூட தாவீது நடந்து கொள்கிறதை பார்த்தோம். எல்லா ஜபங்களுமே தாவீது ஜபங்கள் கிடையாது. ஆனால் ஆல்மோஸ்ட் இது வரைக்குமே ஒரு 40 சாம்ஸில் 40 சங்கீதங்கள் வரைக்குமே தாவீது தான் ஜாஸ்தி இருக்கும். அப்போது தாவீதை மனுஷனாக பாருங்கள், ராஜாவாக பார்க்குறது ஓகே, இடையனாக பாருங்கள் ரொம்ப சந்தோஷம், கடையனாக பாருங்கள் இன்னும் ரொம்ப சந்தோஷம். அவனுமே ஒரு இளம் வாலிபன், அவனுக்கு போராட்டம் இருந்தது என்பதை பாருங்கள். இதுக்கு நடுவில் அவருக்கு ஏதோ ஒரு காலகட்டத்தில் கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்டார். அவன் மேலே அபிஷேகம் இருந்தது, ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். ஆனால் உடனே பட்டத்துக்கு போகலை. அந்த மரியாதை கிடைச்சதுலேருந்தே தாவீது ரொம்பவே போராட்டத்துக்குள்ளானார், சங்கடத்துக்குள்ளானார். இதெல்லாம் பார்க்குறோம். ஸோ ஒரு மனுஷனுடைய கேரக்டரை பார்த்துட்டு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குது, பைபிளை படிச்சுட்டு ஜெபம் பண்ணுங்கள். குறிப்பாக சங்கீத புத்தகங்களை படிச்சுட்டு ஜெபம் பண்ணுங்கள். என்ன பிடிச்ச சங்கீதமாக இருந்தாலும் நிறுத்தி நிதானமாக வாசிச்சுட்டு கடவுள்கிட்ட பேச ஆரம்பிங்க. நல்லா பேச வரும், அவசியமானது பேச வரும். உங்களை அதோடு ஒப்பிட்டு பார்த்து நீங்கள் வடிகட்டணுன்னா வடிகட்டணும், அலம்பணுன்னா அலம்பணும், உரசி பார்க்கணுன்னா உரசி பார்க்கணும், ஆழமாக தியானித்து பார்க்கணுன்னா தியானித்து பார்க்கணும். சில விஷயத்தை நீங்கள் சொல்லி பார்க்கணும், சில வாக்கியங்களை சொல்லி பார்க்கணும். அந்த ஒரு ஜெபம் பண்ணுவார், அந்த ஜெபத்துக்கு முந்தின 2 வசனங்களையும் பிந்தின 2 வசனங்களையும் பார்க்கணும். அப்போ தான் அந்த பின்னணியில் என்ன கேட்குறாருன்னு பார்க்கணும். இப்போ 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன், என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை விலக்கி ரட்சியும். நீங்கள் எதையுமே தேவையில்லாமல் கூட்ட வேண்டாம், குறைக்க வேண்டாம். நீங்கள் ரொம்ப தாராளமாக இருக்க வேண்டாம், ரொம்ப கருமையாக இருக்க வேண்டாம். அந்த இருக்கிற குறிப்பையே கரெக்டாக சொல்லி பழகிட்டிங்கன்னா ஒரு சில சமயங்களாக, ஒரு சில நாட்களாக 150 சங்கீதத்தில் எவ்வளோ குறிப்புகள் ஜபமாக விண்ணப்பமாக கடவுள்கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை வச்சுக்கக்கூடியதாக இருந்திருக்கு. குறிப்பாக 150 சங்கீதத்தில் ஒரு சங்கீதத்துக்கு 2 அல்லது 3ன்னு வச்சுக்கிட்டா கூட கிட்டத்தட்ட 450லேருந்து 500 குறிப்புகள் இருக்குது. இந்த 500 குறிப்புகளில் சில பேச்சுவார்த்தை ரெப்படிட்டிவாக இருக்கும், திரும்பி சொன்னதாகவே இருக்கும். ஆனால் அதுக்கு தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், முன்ன 2 வசனம் பின்னே 2 வசனம், இல்லை அந்த சங்கீதத்தினுடைய ஆரம்பம், இல்லை அந்த சங்கீதத்தை கடைசியில் முடிக்கும்போது ஏன் அந்த ஜபத்தை பண்ணாருங்கிறவுடைய ரகசியமும் அங்கே இருக்கும். மேலோட்டமாக இந்த ஜபத்தை பண்ணுறது நமக்கு தேவைப்படுது, கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன்.
இது இன்றைக்கு மாத்திரம் என்றைக்குமே உங்கள் ஜெபத்தில் உங்களுக்கு தடுமாற்றம் இருக்கக்கூடாது, தவிப்பு இருக்கக்கூடாது, ஜெபிக்கவே வாய் வர மாட்டேங்குது, என்ன சொல்கிறதுனே தெரியல இருக்கக்கூடாது, அரைச்சமாக அரைக்கிற மாதிரி குருட்டு பூனை விட்டத்தில் தாவன மாதிரி கண்ணாப்பினா நீங்கள் ஜெபம் பண்ணக்கூடாது. ஜெபிக்க வார்த்தை இல்லாதனால ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், கர்த்தாவே இயேசுவே, இத்தனை நீங்கள் சொல்கிற இயேசுவே ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம்லாம் எண்ணினாலே அதெல்லாம் கழித்தாலே உங்கள் ஜெபத்தில் 10 வார்த்தை தான் இருக்கும். 10 வார்த்தை உங்களால் தெளிவாக இடைச்சொருகளாக நிறைய வார்த்தைகளை சொல்ல முடியல. அது எல்லாருக்கும் உண்டு தான். ஆனால் பழக பழக சொல்ல தெளிவாக பேச கற்றுக்கணும். கடவுளை கடவுளுக்கு மரியாதை செலுத்த கற்றுக்கணும். தெரியலங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், கற்றுக்கிட்டு தான் மரியாதையை செலுத்தணும். கடவுளை புரிஞ்சிக்க கற்றுக்கணும், கற்றுக்கிட்டு தான் புரிஞ்சிக்கணும். புரியாமல் தான் இருக்கும். கடவுள்கிட்ட பேச கற்றுக்கணும். அவர்கிட்ட என்னத்தை கொண்டு போகலாம் கொண்டு போகக்கூடாதுன்ட்டு இருக்குது. அவர் தான் கடவுளாச்சே, எல்லாத்தையும் கேட்பாருன்னு நம்ம அபிப்பிராயப்படுறது சால சிறந்ததில்லை. சிம்பிள் ரீசன், இப்போ இந்த சங்கீதங்கள் இருக்க ஜப குறிப்புகளையே நீங்கள் ஓரிரு முறைக்கு மேலே நீங்கள் அலசி பார்த்தீங்கன்னா உரிமை தான் உரிமையோடு போகிறாரு. ஆனால் உரிமையிலேயே அவர் சீர்திருத்தப்படுறதை நீங்கள் சங்கீதத்தில் பார்க்க முடியும். இப்படி தான் வாய்க்கு வந்த மாதிரி பேசியிருப்பார், பாஷத்தோடு பேசியிருப்பார், புலம்பியிருப்பார், அங்கலாய்ச்சிருப்பார், ஒரேடியாக உணர்ச்சி வசப்பட்டிருப்பார். உண்டு வெட்டு ஒன்று துண்டு 2 உண்டு இல்லைன்னு ஆக்கிரோன்னு நடந்திருப்பார். வெளிப்படைத்தன்மையோடு ஆண்டவர் தரிசனமாகி ஒரு கோலை நீட்டி கோல் எடுத்தால் தான் குரங்காடுங்கிற மாதிரி அது மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டார். ஆனால் எந்த அளவுக்கு மறைமுகமாக தேவன் தாவீதை உணர்த்திருப்பார்னா, இல்லை மற்ற எல்லா சங்கீதக்காரனையும் உணர்த்திருப்பார்னா, அவங்க இந்த மாதிரி வேகமாக பேசிவிட்டு இப்படி நான் ரொம்ப அவசரப்பட்டுட்டேன், இப்படி நான் பைத்தியக்காரத்தனமாக பேசிட்டேன், இப்படி நான் மூர்க்கமாக பேசிட்டேன், நான் கொஞ்சம் மனசு அடங்கின உடனே கோபம் தணிஞ்ச உடனே நான் யோசித்து பார்த்தேன், இப்படி லூசுத்தனமாக பேசியிருக்கோமே, மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போட்டிருக்கோமே, தேவனே மன்னியும், நீருடைய நீதியிலே நியாயமுள்ளவர், அன்பிலே பெரியவர், இதெல்லாம் மற்றதெல்லாம் அவங்க அதுக்கப்புறம் என்ன புரிதல் கிடைக்குதோ அந்த புரிதலை அவருக்கு வாழ்த்தாக, அவருக்கு வணக்கமாக, அவருக்கு மரியாதையாக, அவரை முன்னிலைப்படுத்தி மையப்படுத்தி அந்த வார்த்தையை சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆமேன் முடிக்கிறத பார்க்குறோம். இப்போ ஏன் இது இப்படி நம்ம தெரிஞ்சால் தான் ஜபத்தை கேட்பாரா அப்படின்னு கேட்டால், ஜபத்தை கேட்குறாரு. எந்த ஜபத்தை தான் கடவுள் கேட்குறாரு? காதில் விழாமல் இருக்குது. செவிட்டு சாமியா எல்லாமே விழுது, ஆனால் பதில் தான் வரதில்லை. இதான் மேட்டரு. பதில் வராமல் இருக்கிறதுக்கு எதுக்கு பேச்சுவார்த்தை? வேண்டாம், வேஸ்ட். தேவனோடு உயர்த்தமாக பேச முடியாது. தேவன் பதில் கொடுக்குறாரு. அவர் கொடுக்கலைன்னா அவர் கேட்கலன்னு அர்த்தம் இல்லை, அதில் அர்த்தம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, அது தப்புன்னு அர்த்தம், அது நமக்கு பொருந்தாதுன்னு அர்த்தம். அதெல்லாம் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறதாக நீங்கள் பைபிள் முழுசும் பார்க்கவே முடியாது. God never answers in a detailed way. அது ரொம்ப இதுவரைக்கும் நான் தியானித்ததில், இப்போ கரண்ட்டாக அண்மையான காலத்தில் தேவன் நமக்கு தேவையில்லாமல் விலாவாரியாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறதில்ல. ஏன் எதுக்கு ஏன் இருக்குது, ஏன் இல்லை, எப்போ, ஏன் அப்புறம், அதுக்கெல்லாம் ஆண்டவர் விளக்கெல்லாம் கொடுக்குறதே இல்லை. சராசரியாக தேவன் பதில் கொடுக்கும்போது கராராக பேசுகிறார். ரொம்ப வார்த்தை அளந்து பேசுகிறார், ரொம்ப உரிமையாக கடவுளோடு பழகினவர்களோடு கூட தேவன் கராராக தான் பேசுகிறார். இப்போது ஆசரிப்பு கூடாரத்தை செய்கிறதுல விஷயத்தில் மாத்திரம் நல்ல நீளமாக அவசியமாக எல்லா விஷயத்தையும் உன்னிப்பாக
கூர்மையாக கவனித்து அதனுடைய அளவெல்லாம் சொல்லி ஏன் எதுக்கு எப்படி செய்யணும், இப்படி செய்யக்கூடாது, இப்படி செஞ்சால் குத்தமாயிரும், இப்படி செஞ்சால் தப்பாயிரும், இப்படி செஞ்சால் சரியாக வராது, இதில் என்னுடைய விருப்பம் இல்லை, மகிமை இல்லாமல் போயிருங்கிறதுலாம் எச்சரிப்போடையும் சொல்கிற ஒரே டீட்டெயிலான விஷயம் ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி மாத்திரம்தான். இன்னொன்று ரொம்ப நீளமாக ஆண்டவர் பேசியிருக்கிற ஒரே விஷயம், பிரமாணங்களை எழுதி கொடுக்கும்போது 613 பிரமாணங்களை எழுதி கொடுத்த போது தேவன் அதை அவர் வாய்ப்பிறப்பாக பேசினாராங்கிறது எனக்கு இம்மீடியட்டாக அத்தன்டிக்காக சொல்ல தெரியல. ஆனால் அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸை வந்து ரொம்ப எம்ஃபேட்டிக்காக ஆண்டவர் சொல்லியிருக்கிறத மாற்றுக்கருத்துக்கு இடம் இல்லாமல் சொல்ல முடியும். ஸோ இப்போ நீங்கள் வந்து இது குற்றப்படுத்துகிறதா யோசிக்கக்கூடாது. அது மாதிரி ஒரு கேர்லெஸ்ஸாக கேட்கலன்னாப்போ இப்போ என்ன கிடைச்சாதானா, கிடைக்கலனா இல்லையா, என்னால் வாழ முடியாதா, என்னால் இது செய்ய முடியாதா, அது இருந்தால் தானா, சீச்சி இந்த பழம் புளிக்கும் தின்னா பல்லெல்லாம் குசுன்னு ஒரு வெட்டித்தனமான வீராப்போடு வீம்போடு மனசில் வாயில் சொல்லாட்டினா இருந்தாலும் அப்படி ரொம்ப சலிப்பாக சலிச்சிக்கிட்டிங்கன்னா நீங்கள் கடவுள்கிட்டலாம் ஒன்றும் சாதிக்கவே முடியாது, ஒன்றும் வாய்க்காது. கடவுள் டிஸ்டர்ப் ஆகவே மாட்டார். நுழலும் தன் வாயால் கெடும், தவக்கலை, அதுக்கே அங்கலாய்ப்பு, அதுக்கே திருப்தி இல்லை, வருத்தப்படுவார், வேதனைப்படுவார். தேவனிடத்தில் சேரும்போது வழியணும்னு அவசியம் இல்லை, வக்கனையாக வரணும் அப்படிலாம் அவசியமே இல்லை. God never keeps himself under any degree of obligation. ஆனால் அவரிடத்துல சேரும்போதும் அவரிடத்துல காரியங்களை சொல்லும்போதும் அது வந்து நமக்கு பிரயோஜனமாக இருப்பதற்கு அவர் எவ்வளோ தூரம் வந்து எவ்வளோ கீழே இறங்கி நமக்கு ஒத்தாசை இருக்கிறதுக்கு அவர் எடுத்துக்கொண்டே இருக்கிற முயற்சிகள் ஆச்சரியமானவைகள். அதுக்கு அவர் ஏன் அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது வருத்தப்படுறாரு, ஏன் அங்கலாய்க்கிறாரு, என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்களே, என் ஜனங்கள் புத்தி கெட்டவர்களாக இருக்கிறாங்களே, என் ஜனங்கள் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்களே, பேதைகளாக இருக்கிறார்களே என்று அங்கலாய்க்கிறார். ஸோ இந்த வசனத்தில் என்ன வாசிக்கிறோம், என் தேவனாய கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன், என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை விலக்கி ரட்சி. பி ஆனஸ்ட். உங்களை எத்தனை பேர் துன்பப்படுத்துகிறாங்க, என்ன துன்பப்படுத்துகிறாங்க, எப்போ துன்பப்படுத்துகிறாங்க, ஏன் துன்பப்படுத்துகிறாங்க, எவ்வளவு துன்பப்படுத்துகிறாங்க, துன்பம் படுத்துகிறாங்களா, அது துன்பமாக தான் நீங்கள் பார்க்குறீங்களா, அதை நீங்கள் யூ ஷுட் பி ஆனஸ்ட் இனஃப். எல்லாருமே சொல்லும்போது உலகத்தில் எல்லாருமே நீங்கள் எடுத்துக்க முடியாது. நானும் நம்ம ஒவ்வொருத்தரும் தேவனத்தில் அப்ரோச் பண்ணும்போது we approach him as individuals, தனிப்பட்ட மனுஷர்களாக அப்ரோச் பண்ணுறோம். சராசரியாக ஒரு அம்மா, ஒரு அப்பா, ஒரு பிள்ளை, பொம்பளை பிள்ளையோ ஆம்பளை பிள்ளையோ, ஓகே, இவ்வளோதான் நம்ம ஃபேமிலி யூனிட். மிக ஆசீர்வாதம் இருந்தால் 12 பிள்ளைகளை பெற்ற யாக்கோபு போல இருக்கலாம். 12 + 2 14. நம்முடைய ஃபஸ்ட் ஆம்பியன்ஸே, நம்முடைய ஃபஸ்ட் க்ரௌடே, நம்முடைய ஃபஸ்ட்டு கூட்டமே குடும்ப கூட்டம்தான். அதுக்கப்புறம் தான் நம்ம குடும்பத்தை விட்டு வெளியே போகிறோம். வயசு ஆக வளர வளர ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் எக்ஸ்பேண்ட் ஆகுது. குடும்பத்திலேயே இப்போ நான் யோசித்தேன் இந்த விஷயத்தை. யாக்கோபுக்கு 12 பிள்ளைங்க, 12 பேரும் 12 பேரோட ஒரு பொம்பளை பிள்ளையை பித்தார் தீனாள் இல்லையா, 13 பிள்ளைங்க. ஸோ இவங்களாம் அண்ணன் கூப்பிட்டாங்க. இப்போ ஒருத்தர் வீட்டில் அக்கான்னு கூப்பிடுவாங்க, கூட பிறந்தவங்களை அக்கான்னு கூப்பிடுவாங்க, தம்பின்னு கூப்பிடுவாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், சந்தோஷம், ரொம்ப மரியாதை, அல்லேலூயா, வண்டர்ஃபுல். ஆனாலுமே எவ்வளோ பேசிக்கிறாங்க யோசித்து பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ பேர் பாசமாக இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் அது வராமல் நான் உட்காந்து சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இப்படி நிறைய யோசித்து பாருங்கள்.
இப்போ எல்லாருங்கிறதுக்கான விஷயத்தை சொல்கிறேன். என்னை துன்பப்படுத்துகிற எல்லாருக்கும் என்னை விலக்கி ரட்சி. ஹூ இஸ் ரியலி ட்ரபிளிங் யூ? ஆனால் அதுக்கு ஒரு தலைப்பு கொடுத்துட்றாரு. பென்யமீன் ஆகிய கூஷ் என்பவனுடைய வார்த்தைகளின் நிமித்தம் தாவீது கர்த்தரை நோக்கி பாடின சிகயோன் என்னும் சங்கீதம். அவன் வார்த்தை தான் அவனை துன்பப்படுத்துது. கூஷ் என்பவனுடைய வார்த்தை தாவீதை துன்பப்படுத்துது. ஸோ he has found out a reason. சரியாக அவனுக்கு கருத்து தெரிஞ்சிருச்சு. அதனால் என்ன தான் கடவுள்கிட்ட பேசினாலும் அந்த வார்த்தையை கொண்டு தான் அவன்கிட்ட பேச முடியும். அவன் பேசாத பேச்சை கதை கட்டி கடவுள்கிட்ட பேச முடியாது. Praise the Lord. ஆமாம், அவன் பொல்லாத வார்த்தை பேசினான், நல்ல வார்த்தை பேசினான், செஞ்சதை பேசினான், செய்யாத பேசினான், கூட்டினான், குறைச்சான், இதெல்லாங்கிற தெளிவு இருந்தால் தான் கடவுளுமே கேட்பார். பேசுகிறதுலேயும் அர்த்தம் இருக்குது. ஆனால் அவன் என்ன பேசினானா அவன் அந்த அளவுக்கு அவன் துன்பப்படுத்தப்பட்டதாக அவன் கருதுகிறான் தாவீது. ஸோ யூ கேன் இன்ஃப்ளிக்ட் பெயின் ஆன் சம்படி not by beating, just by words. திருவள்ளுவர் கூட அப்படி தானே சொல்கிறாரு. வார்த்தையினாலே சுட்ட வடு, தீனாலே சுட்ட வடு ஆறி போகும், ஆனால் வார்த்தையினால சுட்ட வடு ஆறி போகாதுங்கிறாரு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு வார்த்தையினால் ஒரு காயம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அப்படிப்பட்ட விஷயங்களில் என்னை ரட்சியும். இப்போ கவனிச்சுட்டே வரணும். என்னோட ஒரு விஷயத்தை தான் இவ்வளோ நேரம் எக்ஸாம்பிள் எடுத்து சொல்கிறேன். எவ்வளோ குறிப்புகள் தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். நான் அதெல்லாம் கொஞ்சம் வேகமாக தான் வாசித்து விட்டுற போகிறேன். எல்லாத்தையும் நான் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா கதைக்கே ஆகாது. சரி, இந்த வார்த்தையினால் இவனுக்கு துன்பம் ஏற்பட்டுச்சு. இந்த வார்த்தையினால் ஏற்பட்ட துன்பமும் காயமும் வடுவாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தழும்பு இல்லை, அது மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வார்த்தையுடைய சம்பவத்தை மறந்துருக்கலாம், தழும்பாக இருக்கும். ஆனால் தழும்பை பார்த்தா நினைப்பு வரும். ஆனால் நினைக்கணும்னு தலையெழுத்து இல்லை. அவன் கேட்குறது, என்னை துன்பப்படுத்தின எல்லாருக்கும் என்னை விலக்கி ரட்சியம், செட் மீ ஃப்ரீ, டெலிவர் மீ ஃப்ரம் த பேங் ஆஃப் திஸ் வேர்ட்ஸ். இந்த வார்த்தையினால் எனக்கு உண்டான துன்பத்தின் அந்த தாக்கத்திலிருந்து என்னை விடுவியும், என்னை ரட்சியும். இட் மே டேக் டைம். இப்போ கரெக்டாக புத்தியோடு ஜெபிச்சிருக்காரு. கூஷனுடைய வார்த்தையினால் உண்டான துன்பம் இம்மீடியட்டாக நீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அற்புதமாக நீங்கள் வாய்ப்பு இருக்குது. கம்ப்ளீட்டாக மைண்ட்லேருந்து எரேஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சூப்பர் நேச்சுரலாக நீங்கள் வாய்ப்பு இருக்குது. தாவீதும் கேட்ட மாதிரி ஒத்துழைக்கணும். அவன் கேட்டுட்டான், கடவுள்கிட்ட உதவி கேட்டான். கடவுள் உதவி செய்யாமல் இருப்பாரா? நிச்சயமாக செய்வார். கேட்கிறவனவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவனவனும் கண்டடைகிறான், தட்டுகிறவனவனுக்கும் திறக்கப்படும். பொல்லாதவர்களான நீங்கள் உங்கள் பிள்ளைகள் இடத்துல அப்பத்தை கேட்கும்போது கல்லை கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது பரலோகத்தில் இருக்க பிதா உங்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறார், பரிசுத்தாவியை கொடுக்க அறிந்திருக்கிறார். அப்போது ஆண்டவர் என்னை துன்பப்படுத்துகிற எல்லாருக்கும் என்னை விலக்கி ரட்சியும் அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் ரட்சிக்காமல் இருப்பாரா? ரட்சிப்பார். ஆனால் அதை ருசிக்கிறதுக்கு இட் டேக்ஸ் டைம். அதை எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு இட் டேக்ஸ் டைம். நம்முடைய கோஆப்ரேஷன் வேணும். அதுக்கு தான் சொன்னேன், ஆயத்தம் உள்ளவங்க பதிலை மனசில் பத்திரப்படுத்தி வச்சுக்கணும். எவ்வளவுக்கு நல்லா இதை கவனிக்கணும். இது ரொம்பவே எல்லாத்துக்குமே சும்மா சகட்டு மேனிக்கு பொருந்தும். கடவுள்கிட்ட போய் ஒரு குப்பையை கொட்டுறதுக்கு, ஒரு புகாரை சொல்கிறதுக்கு, ஒரு ஜோடித்து சொல்கிறதுக்கு எவ்வளோ யோசிச்சுருப்போம். கூஷ் இன்றைக்கி 17ஆந்தேதியா? ஓகே, 17ஆந்தேதி காத்தால் சொல்லிட்டான். கண்டபடி வாய்க்கு வந்த மாதிரி சொல்லிட்டான். கத்தனவன் தான் பொறிஞ்சி தள்ளிட்டான். ஒரு 1/2 hour நான் ஸ்டாப் சொல்லி தள்ளிட்டான். 1/2 hour ட்ரில் பண்ண மாதிரி தாவீது மனசை உடைச்சிட்டான். துன்பம் ஆயிடுச்சு. தாவீது உடனே கடவுள்கிட்ட போய் இது சொல்லியிருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவன் என்னெல்லாம் திட்டினான் அப்படிங்கிறத உடனே அவன் எவ்வளோ 1/2 மணி நேரம் எடுத்து திட்டினதை உடனே 1/2 மணி நேரத்தில் அவன் கம்ப்ளீட்டாக ரெஜிஸ்டர் பண்ணிட்டானா? அன்றைக்கி என்ன டேப் ரெக்கார்டாக இருந்துச்சு? இல்லை.
ஸோ இட் would have taken some time. என்ன இவர் ரீவைண்ட் பண்ணி பார்த்துருப்பார். என்னத்தை சொன்னான், எப்படி சொன்னான், ஏன் சொன்னான், மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போட்டான், சொல்லாதெல்லாம் சொன்னான், செய்யாதெல்லாம் சொன்னான் அப்படின்னு எல்லா டீட்டெயிலையும் அவன் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி பார்த்துருப்பான். அதுக்கப்புறம் அந்த நாள் முடிகிறதுக்குள்ளேயோ இல்லை அடுத்த நாளோ போய் சொல்கிறதுக்கு ஆயத்தமாயிருப்பான். அதில் எல்லாருமே நம்ம கெட்டி, ஆமாவா? போய் குத்தம் சொல்கிறதுலையும் புகார் சொல்கிறதுலையும் நல்லா ஹோம்ஒர்க் பண்ணியிருப்போம். மற்ற பாடம் படிக்கிறோமோ இல்லையோ, 10 சொல்லியிருந்தால் 20 சொன்னால் ஆண்டவரே ஒன்றுன்னா ஞாபகம் வந்து சொல்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருப்போம். ஆனால் தேவன் நமக்கு கொடுக்குற விடையை பெற்றுக்கொள்வதிலே நமக்கு ஆயத்தம் இல்லை. நம்ம சொன்ன 10 சொன்ன புகாருக்கு நமக்கு 10 விடை தான் கிடைக்கலாம், ஆமாவா? அதான் நியாயம். 10 புகார் சொன்னால் 10 புகாருக்கு 10 விடுதலையான ஆறுதலான வார்த்தை கிடைக்கிறதா நியாயம். நம்ம ஏராளமாக எதிர்பார்ப்போம். ஆனால் அந்த 10மே கொடுத்தாலுமே நமக்கு பிடிக்காது. இந்த வார்த்தையை போய் சொல்கிறீங்க, நான் வந்து அந்த புகார் சொன்னேன், அதுக்கு நீங்கள் இப்படி பதில் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன், நீங்கள் இப்படி என்னை வந்து அப்படியே தாங்கி ஆறுதலாக சொல்லியிருப்பீங்க எதிர்பார்த்தேன், அது ஒரு மேட்ரே இல்லைங்கிறீங்க. நான் இவ்வளோ பெரிய மலையாக ஆக்கி மலை மாதிரி உங்களுக்கு ஜோடிச்சுன்னு சொல்ல இது மேட்ரே இல்லை அப்படிங்கிறீங்க. என்ன இது அநியாயமாக இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்களா, கேட்குறீங்களா? நமக்குள்ளே ஒரு அங்கலாய்ப்பு இருக்கும். தூங்காமல் கேளுங்க, புத்தியை மேய விடாமல் கேளுங்க. உங்களை பற்றி தான் பேசுகிறேன், என்னை பற்றி தான் பேசுகிறேன். ஸோ வி டாக் டு காட் இன் an exaggerated way. சராசரியான அளவுக்கு சற்று அதிகமாகவே வழக்கமாகவே தேவனிடத்தில் எல்லாத்தையும் மிகைப்படுத்தி தான் பேசுகிறோம். ஆரம்பிக்கும்போது பணிவாக பேசுகிற மாதிரி இருந்து அப்படியே கொஞ்சம் நேரம் ஆனோன்னு சூடானவுடனே இஷ்டத்துக்கு பேசுகிறோம். ஆம் இல்லை? ஆனால் ஆண்டவர் நம்ம கொடுக்குற விடையை இஷ்டமாக கேட்குறோமா? கஷ்டமாக இருக்குது. என்னடா நான் சொன்ன போகிறத அவர் காதில் தான் கேட்டாரா இல்லை கவனிக்க தான் செய்தாரா? நான் ஒன்று சொல்கிறேன், அவர் ஒரு பதில் சொல்கிறாரே அப்படின்னு நமக்கு தோணுது. அப்போது இன்னும் 2-3 விஷயத்தை நம்ம பார்ப்போம். 7ஆம் சங்கீதத்தில் மாத்திரம் 7ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். கர்த்தாவே என் நீதியின்படியும் என்னுள்ள உண்மையின்படியும் எனக்கு நியாயம் செய்யும். எல்லாம் வாசிங்க. யாரை பற்றி சொல்கிறா? தாவீது கர்த்தரை பற்றி சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? கர்த்தர் மோசமான ஆசாமி, அவர்கிட்டலாம் போகிறதெல்லாம் வேஸ்ட்டு பிரதர் அப்படின்னு சொல்கிறாரா? எப்படி சொல்கிறாரு? கர்த்தர் நியாயம் செய்வார் சொல்கிறாரு. சொல்லுங்கள் சொல்லுங்கள், கொஞ்சம் அழுத்தம் திருத்தமாக புரிஞ்ச மாதிரி சொல்லுங்கள். அது உண்மைதானா? உண்மையாக இருந்தால் நீங்கள் கத்தி சொல்லுங்கள். சரி, அப்போ கத்திட்டீங்க. இப்போ இப்படி கத்தி சொல்லுங்கள், கர்த்தர் எனக்கு நியாயம்தான் செய்வார். கர்த்தர் எனக்கு நியாயமாக எனக்கு நியாயம்தான் செய்வார். கர்த்தர் எனக்கு நியாயம்தான் செய்வார், அநியாயமே செய்ய மாட்டார். இப்போ நீங்கள் என்ன தான் கற்றுனாலும் சொன்னதை சொல்லி கற்றுனீங்க மரியாதை நிமித்தம். ஆனால் உங்களுக்குள்ளேருந்து அந்த கூச்சல் வரணும், உங்களுக்குள்ளேருந்து அந்த தெளிவு வரணும், உங்களுக்குள்ளேருந்து அந்த ஆத்திரம் வரணும், உங்களுக்குள்ளேருந்து அந்த சந்தேகமற்ற அந்த அறிக்கை பிரகடனம் வரணும். God will always do justice to me. He will never do injustice to me. அப்போ தேவன் எனக்கு செய்வது நியாயமாக மாத்திரம்தான் இருக்கும். அதை மாத்திரம் சொல்லுங்கள், தேவன் எனக்கு செய்வது நியாயமாக மாத்திரம்தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் அப்படியே ஒரு ட்ரிப் இரிகேஷன் சொல்கிறாங்களே, சொட்டு நீர் பாசன மாதிரி அப்படியே ட்ராப் பை ட்ராப் அது உங்களுக்குள்ளே சிங்க் ஆகணும்.
கர்த்தர் நியாயம் செய்வார், ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். கர்த்தாவே, என் நீதியின்படியும் என்னில் உள்ள உண்மையின்படியும் எனக்கு நியாயம் செய்யும். அது அந்த காலம், நியாயப்பிரமாணத்தின் காலம். வேறு மாதிரி அவரால் ஜெபம் பண்ணவே முடியாது. there is no other option. ஸோ அவருக்கு இருந்த உச்சகட்டமான சலுகையிலே, உச்சகட்டமான உரிமையிலே, உச்சகட்டமான கிட்டி சேரும் அந்த உரிமையில், தருணத்தில், அந்த வழிமுறையில் அதை அவர் தவற விடாமல் ஆண்டவத்தில் கேட்குறார். என்னில் உள்ள நியாயத்தின்படியும் நீதியின்படியும் என்னில் உள்ள உண்மையின்படியும் எனக்கு நியாயம் செய்யும். நமக்குள்ளே ஒரு நீதி இருக்கணும், நமக்குள்ளே உண்மை இருக்கணும். அது நம்முடைய நீதியாக இருந்தால், கர்த்தருடைய நீதி எல்லாமே நம்முடைய நீதியாக இருந்தால் சரியாக வராது. நமக்குள்ளே ஒரு உண்மை இருக்குது, அது கர்த்தருடைய உண்மையாக இல்லாமல் நம்முடைய உண்மையாக இருந்தாலும் சரியாக வராது. என்னிலுள்ள நீதியும் என்னிலுள்ள உண்மையும் கர்த்தருடைய நீதியாகவும் கர்த்தருடைய உண்மையாகவும் இருந்தால் கண்டிப்பாக அவர் சொல்கிறது எனக்கு புரியும். அவர் நியாயம்தான் செய்வார், அதுக்கும் இதுக்கும் சம்மந்தப்படுத்தலை, இதை முடிச்செல்லாம் நான் போட்டு காமிக்கல. கர்த்தருடைய நியாயம் கர்த்தருடைய நியாயம்தான். கர்த்தருடைய நியாயத்துக்குள்ளே நீதியும் இருக்குது, உண்மை இருக்குது. ஆனால் எனக்குள்ளேயும் ஒரு நீதி இருக்குது, எனக்குள்ளேயும் உண்மை. நான் இதை நீதியாக பார்க்குறேன், நான் இதை உண்மையாக பார்க்குறேன். அதுக்கு எனக்கு சுதந்திரமே கொடுத்துருக்குறாரு, முழு சுதந்திரமே கொடுத்துருக்காரு. ஆனால் தேவனுடைய நியாயமும் தேவனுடைய நியாயத்துக்குள் இருக்கிற நீதியும் உண்மையும் என்னுடைய நீதியும் உண்மையுமா இல்லாதனால எனக்குள்ளே ஒரு நெருடல், எனக்குள்ளே ஒரு அதிருப்தி, எனக்குள்ளே ஒரு கலவரம், எனக்குள்ளே ஒரு அதிர்ச்சி. அதே 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் தொடர்ந்து சொல்கிறார், துன்மார்க்கனுடைய பொல்லாங்கை ஒழிய பண்ணும் நீதிமானை ஸ்திரப்படுத்துவீராக. இப்போ கான்ட்ராஸ்ட், துன்மார்க்கனுடைய நீதியும் துன்மார்க்கமும் ஒன்று எலியும் பூனையும் மாதிரி, எதிரும் புதிருமான விஷயம். ஓகே, துன்மார்க்கனுடைய பொல்லாங்கை ஒழிய பண்ணும் நீதிமானை ஸ்திரப்படுத்துவீராக. நீதி உள்ளவராக இருக்கிற தேவரீர் இருதயங்களையும் உள்ளிந்திரியங்களையும் சோதி தருகிறவர். அல்லேலூயா. இப்போ எத்தனையோ வருஷமாக வரீங்க, ரொம்ப சீனியர்ஸ் இருக்கீங்க, சூப்பர் சீனியர்ஸ் இருக்கீங்க, சீனியர்ஸ், ஜூனியர்ஸ், சப் ஜூனியர்ஸ் எல்லாமே இருக்கிறீங்க. நேற்று கர்த்தருக்குள்ளே வந்தவங்க இருக்கிறீங்க. எல்லோரும் நீங்கள் பார்க்கணும், தேவனை பற்றி எவ்வளோ அறிவு உங்களுக்கு, அனுபவ அறிவும் புத்தக அறிவும் ஞான அறிவும் உண்டாயிருக்கோ. அந்த அறிவின் மத்தியில் தேவன் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறார், உங்களுக்கு அவர் கடன் பட்டிருக்கிறார் அப்படின்லாம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா, அவரை நீங்கள் அணுகும்போது அவருடைய வழியில் நீங்கள் அவரை அணுகுவது சால சிறந்தது. பொது அறிவிலே உங்களை விட தேவன் பெரியவர் என்பதை நீங்கள் யாரோ தலையில் குட்டி புத்தி சொன்னாங்கங்கிறதா இருக்கக்கூடாது. ஒன்றுமே தெரியாத போது சொல்லி கொடுத்ததா இருப்பது ஒன்றும் தப்பில்லை. அதுக்கப்புறம் நீங்களே புரிஞ்சுக்கணும், தேவன் உங்களை விட பெரியவர், உங்களுக்கு முந்தினவர், உண்மையாகவே எல்லாம் அறிந்தவர், அவர் உண்மையாகவே மாறாதவர், நல்லவர், பெரியவர், நீதிபரர், சத்தியர், இரட்சகர், மன்னிக்க தயை பெருத்தவர், சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு நல்லவராகவே இருக்கிறவர். இப்படிலாம் பொதுவாக நீ அவரை பற்றி கேள்விப்பட்ட எல்லாத்துலேயும் தடுமாற்றம் இல்லாமல் இருக்கணும். அவரத்தில் தொடர்ந்து இந்த 9ஆம் வசனத்தை சொல்லும்போது, துன்மார்க்குடைய பொல்லாப்பை ஒழிய பண்ணும் நீதிமானை ஸ்திரப்படுத்துவீராக. ரொம்ப ஒரு புத்திசாலித்தனமான, ரொம்ப அவசியமான ஒரு ஜப குறிப்பு. நம்மை ஆண்டவர் நீதிமான் ஆக்கியிருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் பிரமாணங்களை கை கொண்டால் தேவையான அவசியமான அந்த 5 விதமான பலிகளிலே ஒன்றையோ இரண்டு அல்லது மூன்றையோ செலுத்தினதுனால தேவனோடு நாம் ஒப்புரவாக முடியும். நாம் தேவன் பார்வையில் நாம் குற்றமற்ற ஒரு மிருகம் ரத்தம் சிந்தினபடினாலே, அதன் மேல் நம்முடைய பாவத்தை சுமந்தபடினாலே நாம் நீதிமான்களாக தண்டிக்கப்படாமல் தேவன் நம்மை விடுவிக்கிறதை விலாவாரியாக தேவன் விளக்கியிருக்கிறார். ஸோ
அன்றைக்கி அவனுக்கு தாவீதுக்கு புரிதல் வந்து விட்டது. இப்படிலாம் நான் செஞ்சுருந்தால் நான் நீதிமானை ஸ்திரப்படுத்துவீராக. நாம் என்னுடைய நீதியிலே, என்னுடைய ஒழுக்கத்திலே, என்னுடைய வார்த்தையிலே, என்னுடைய உறவிலே, என்னுடைய பரிமாற்றத்திலே நான் பிசகாமல் இருக்க எனக்கு தெளிவையும் தைரியத்தையும் தருவீராக அப்படின்னு தாவீது ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அப்போ தாவீதுக்கு பதில் கிடச்சிருக்குமா? கிடச்சிருக்கும். எப்படி? கீழெல்லாம் வாசிச்சிங்கன்னா, தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் நாள்தோறும் பாவின் மேல் சினங்கொள்கிற தேவன், அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார், அவர் தம்முடைய வில்லை நாணேற்றி அதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார், அவனுக்கு மரணாயுதங்களை ஆயத்தம் பண்ணினார், தம்முடைய அம்புகளை அக்கினி அம்புகளாக்கினார். இதோ அவன் அக்கிரமத்தை பெற கர்ப்பவேதனைப்படுகிறான், தீவினையை கர்ப்பந்தரித்து பொய்யை பெறுகிறான், குழியை வெட்டி அதை ஆழமாக்குகிறான், தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான். அவன் தீவினை அவன் சிரசின் மேல் திரும்பும், அவன் கொடுமை அவன் உச்சந்தலையில் மேல் இறங்கும். நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். இப்போது நம்முடைய ஒரு பெரிய ஒரு அல்பமான ஒரு மட்டமான ஒரு தரங்கெட்ட ஒரு குணம் என்னன்னா, இப்போ நேராக நிமிர்ந்து உட்காந்து கேட்கணும். இதோடு நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். தேவன் நமக்கு கொடுத்த பதிலை நாம் மதிக்க கற்றுக்கணும். பிரைஸ் தி லார்ட். தேவன் நமக்கு கொடுக்குற பதிலை பெற்றுக்கொள்ளணும். வச்சுட்டு போங்க, சொல்லிட்டீங்களா, கொடுத்துட்டீங்க, வச்சுட்டு போங்க, வேணா எடுத்துக்கிறேன், இல்லை அப்படிலாம் இருக்கக்கூடாது. இது நேரம் எடுத்து நான் உங்களுக்கு சொல்லணும். எனக்கு திருப்பி ஞாபகம் தான் சொல்லுவேன். இது நம்முடைய வாழ்நாட்காலம் முழுசும் பாடையில் போகிற வரைக்கும் இந்த விஷயத்தில் நம்ம வாழ்க்கையில் குத்தம் வந்தால் ஆச்சரியப்படுறதுக்கே இல்லை. We don't respect God's answers. First of all, we don't respect God answering us. ஜெபத்துக்கு தடைகள், ஜெபிக்கிறதுக்குன்னு ஒரு தடைகள், ஜெபித்ததிலே தேவனிடத்தில் விடை பெற வேண்டிய விஷயத்தில் ஏராளமான ஓட்டைகள், தடைகள். அது லபிக்காமல் வாய்க்காமல் போகிறதுக்கு என்ன காரணம்னா, நமக்கு கடவுளுடைய பதிலை மதிக்கவே மனசு இல்லை, விருப்பம் இல்லை. சந்தேகத்தோடே உட்காந்துருப்போம். ஒரு பதில் கொடுத்தாலும் நம்ம எதிர்பார்ப்புக்கேற்ற பதில் கொடுக்காதனால அதை பதிலாகவே நம்ம ஏற்றுக்கவே மாட்டோம். கொடுத்துருக்காரு, ஏற்றுக்கணும் என்ன கட்டாயமா, அதை நம்பி வாழணும் என்ன கட்டாயமா, இப்படி நமக்குள்ளேயே கொந்தளிப்பு இருக்கும், நமக்குள்ளேயே எதிரும் புதிருமான அபிப்பிராயங்கள் இருக்கும். We open new doors for opinions. இது ரொம்ப பெயின்ஃபுல் ட்ரூத். ஆனால் பிரயாசப்பட்டு கடினமான ஒரு ஒழுங்கோடு கூட தான் இதை நாம் வாழ்விலை சீர்படுத்தி கொள்ள வேண்டும். God gives answers. We should respect His answers. அது அந்த முதல் கட்டமே நான் மேலோட்டமாக தான் சொல்லியிருக்கேன். ரெண்டாவது கட்டம், அதில் நமக்கு கொடுத்த பதிலை நாம் தேவனையும் மதிக்க தெரியல, பதிலையும் மதிக்க தெரியல, மின்னலை விட அதிக வேகமாக அவனுக்கு என்ன பதில் கொடுத்துருக்கீங்க, அவனுக்கு என்ன பதில் கொடுத்துருக்கீங்க, கேள்விப்பட்டிருக்கேன், அப்படி கொடுத்துருக்கீங்க, இது எனக்கு கொடுக்குற நீங்கள் பதிலா, இப்படி தான் எனக்கு பதில் கொடுப்பீங்களா, இதெல்லாம் ஒரு பதிலா நீங்கள் கொடுத்தது, அப்படின்னு நினைக்கிறது தான் தேவனுடைய கோபத்தை நமக்குள்ளே நாமே இலவசமாக சம்பாதிச்சுக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? நான் ரொம்ப கம்மியாக இன்றைக்கி சொல்லியிருக்கேன். வழிநடத்தில் இது நான் சொல்லணும்னு சொல்லலை, அப்படி வந்ததுனால சொன்னேன். இதை நான் உங்களுக்கு கர்த்தருடைய வழிநடத்தில் நல்லா யோசித்து நோட்ஸ் எடுத்து தான் உங்களுக்கு சொல்லணும். நமக்கு ஜெபிக்க தெரியாமையே போட்டுங்க, நமக்கு ஜெபத்தை பற்றி ஒரு மண்ணும் தெரியாமல் போகட்டும். கை நாட்டு கேஸு புத்தியே இல்லை, அந்த இருளர் ஜனங்க மத்தியில் மாதிரி இன்னும் இதோட மோசமாக இருக்கிற அந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் எல்லாருக்குள்ளேயும் மனசாட்சி இருக்குது, எல்லாருக்குள்ளேயும் கடவுளுடைய குரல் இருக்குது, எல்லாருக்குள்ளேயும் தேவன் தந்த ஆவி இருக்குது. அதை கொண்டே தேவனிடத்தில் பேசி பழகலாம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அப்பொழுது அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களையெல்லாம் உனக்கு அருள் செய்வார்.
நம்ம அப்ரோச்சை என் இருதயத்தில் இருக்க வேண்டியதெல்லாம் அருள் செய்யுங்க, அதுக்காக தான் வந்திருக்கேன். அவர் கேட்பார், ரைட், நான் செய்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன். நீ முதல்ல, அவர் எப்படி கேட்பார், நீ முதல்ல மன மகிழ்ச்சியாக இருக்கிறியா? ஓகே, நம்ம ரொம்ப அப்படிலாம் ரொம்ப ஆயத்தத்தோடு ரொம்ப புத்திசாலி ஸ்மார்ட்டாக மன மகிழ்ச்சியாக தான் இருக்கான் ஆண்டவர். நீ என்னிடத்துல மன மகிழ்ச்சியாக இருக்கிறாயா? ஏன் உங்களுக்கு என்ன குறையா? உங்ககிட்ட போய் யாராவது மன மகிழ்ச்சியாக இல்லைன்னா எப்படி அது அப்படிலாம் சொல்லுவோம். என்னை குறித்து என்னத்தில் இதெல்லாம் அருள் செய்யணும் அப்படின்னு அந்த விஷயங்களை குறித்து நான் உனக்கு கொடுக்கும் இன்னும் என்ன கொடுப்பேன்னு சொல்ல, நான் உனக்கு கொடுக்கும் பதிலை குறித்து மன மகிழ்ச்சியாக இருக்கிறாயா? இல்லைனா ரொம்ப விளக்கமாக என்னிடத்துல இடரல் அடையாமல் இருக்கிறாயா, சந்தேகப்படாமல் இருக்கிறாயானா நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்கிறது உங்கள் பதில். அதனால் அந்த பதிலை உங்கள் வாயில் போடவே கூடாது, போட்டாலும் சரியாக வராது. உங்கள் மனசுலையும் நான் போடக்கூடாது. அந்த கேள்வி மாத்திரம் நீ மறந்துடாதீங்க. என்கிட்ட நீ இடரல் அடையாமல் நான் உனக்கு கொடுக்கும் பதிலை குறித்து நீ மன மகிழ்ச்சியாக இருக்கிறாயா? நீங்கள் சொன்னால் தானே தெரியும் மன மகிழ்ச்சியாக இல்லை துக்கமானு. அப்படி தான் நீங்கள் முதல்ல நிற்பீங்க. ஆமாவா? என்ன இப்படி பார்க்குறீங்க? இப்போயே குறுன்னு இருக்கு, சரிதானா? ஆமாம், இதுக்கு உங்ககிட்ட வந்ததுக்கு நான் வராமே இருந்துக்கலாம். எப்படி? அப்படி தானா? வெளியில் சொல்லவும் முடியாது, உள்ளே வச்சிக்க முடியாது, யாரோட ஒப்பிடவும் முடியாது. இதுக்கு எதுக்குங்க ஜெபிக்கிறது, அவர் ஏற்கனவே இப்படி தாங்க சொல்லுவார் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம்லாம் உண்டாக்கிக்குவோம். ஆமாவா? இப்படி நிறைய கொண்டைகள் தலையில் போட்டு வச்சுருப்போம், ஒவ்வொரு கொண்டையும் உருவி விடணும். So we will not be happy enough, satisfied enough for God to answer us. அப்படியே கண்ணை மூடி கொஞ்ச நேரம் உள்ளத்துக்குள்ளே போய் பாருங்கள். இப்போ உங்களுக்கு என்ன வயசானாலும் பரவாயில்ல, கிறிஸ்துவுக்குள்ளே 10 வயசோ 20 வயசோ 30 வயசோ 5 வயசோ 1 வயசோ 2 வயசோ 40 வயசோ எத்தனை வயசாக இருந்தாலும் எவ்வளோ அதிருப்திகள், எவ்வளோ கோபங்கள், எவ்வளோ சலிப்புகள், எவ்வளோ வெறுப்புகள், எவ்வளோ மறுப்புகள், எவ்வளோ மரியாதை குறைவுகள், எவ்வளோ மரியாதை எவ்வளோ விஷயத்தை நம்ம கடாசிட்டோம், எவ்வளோ கத்தோடைய விடைகளை நாம் குப்பையில் போட்டிருக்கோம், குப்பை தொட்டியில் போட்டிருக்கோம். எல்லாம் அஞ்சு போயிடுச்சுங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்போ அதை சொல்லி என்ன பிரயோஜனம் அப்படின்னு யோசிச்சிருக்கோம். வெளியில் சொன்னால் வெக்கம், உள்ளே வச்சுட்டா துக்கம் இருக்கு. இன்னொரு ஞாபகம் இருக்கும்போது சொல்லிட்டா தான் எனக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் இருக்குது. கர்த்தர் நமக்கு கொடுத்த பதிலை இப்படி ஒவ்வொரு முறை நமக்கு கொடுக்குற பதில் ஒவ்வொன்றும் முத்தானது, சொத்தானது, வித்தானது, விடுகதைகளையே விடுவிக்கக்கூடியது, விடுதலையானது, உச்சிதமானது, விலையேற பெற்றது, முடிவானது. அதனால் தேவன் நமக்கு புதிய பதில் கொடுப்பாருன்னு நீங்கள் சராசரியாக எதிர்பார்க்குறதே புத்திசாலித்தனம் கிடையாது. ஆனால் தேவன் திரும்பி பதில் கொடுக்குறாருன்னா என்னமோ வேறு பதில் கொடுக்க போகிறா நீங்கள் எதிர்பார்க்க வேணாம். முந்தி கொடுத்த பதிலை தான் வேறு மாதிரி கொடுப்பார், வேறு பதில் கொடுக்க மாட்டார். அதே பதிலை வேறு மாதிரி புரிகிற மாதிரி ஏற்றுக்கிற மாதிரி கொடுப்பார். உங்களால் ஸ்தோத்திரம் சொல்லவே முடியாது. எச்சி முழுங்கினாலும் ரைட்டு, எச்சியை வாயில் வச்சுட்டாலும் ரைட்டு, உங்கள் சௌரியம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.